ஹாய் வியூவர்ஸ், உங்களுக்கு எந்த டைமில் துபாயை விசிட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கா? நிறைய பேருக்கு துபாயை சுற்றி பார்க்கணும், ஒரு துபாய்க்கு ட்ரிப் போகணும் அப்படின்ற ஆசை இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு விச் இஸ் த பெஸ்ட் டைம் டு விசிட் துபாய் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ இங்கே துபாயில் பார்த்தீங்கன்னா சம்மர் வந்து ஜூன் டு செப்டம்பர் மிட் வரைக்குமே இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் இங்கே வந்தாலுமே வெளியில் எங்கேயுமே சுற்றி பார்க்க முடியாது. ரொம்ப அனலாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நைட்டு நீங்கள் வெளியில் போனீங்கன்னா கூட அனல் பயங்கரமாக இருக்கும். ஸோ வந்து அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மிட் வரைக்குமே வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ செப்டம்பர் மிட்ல இருந்து, அதாவது நீங்கள் அக்டோபர்னே வச்சுக்கோங்களேன், அக்டோபர் டு ஃபெப்ரவரி வரைக்குமே வந்து நீங்கள் துபாய் விசிட் பண்ணலாம். இதுலேயுமே வந்து ரொம்ப பெஸ்ட்டான டைம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் அண்ட் நவம்பர். ஏன்னா நீங்கள் இந்தியாவிலேருந்து துபாய்க்கு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்து அக்டோபர் அண்ட் நவம்பர் உங்களுக்கு சீப்பாக இருக்குது. டிசம்பர் அண்ட் ஜான்வரி பார்த்தீங்கன்னா அது ஒரு வெக்கேஷன் டைம் அப்படிங்கிறதுனால ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நீங்கள் பிளான் பண்ணுறதுனா அக்டோபர் அண்ட் நவம்பர்லேயே பிளான் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இப்போ தான் வந்து செப்டம்பர் 21 தான் லாஸ்ட் டே ஆஃப் சம்மர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து நம்மளால் ஃபீலும் பண்ண முடிஞ்சுது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்லாம் காலையிலையும் நைட்டும் கூட வெளியில் போனால் உங்களுக்கு ரொம்ப சூடான காற்று அனல் அடிக்கும். ஆனால் இப்போ அந்த அனல் எல்லாமே குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து காற்றெல்லாம் கொஞ்சம் ஜில்லுன்னு தான் இருக்குது. பட் இன்னும் ரொம்ப சில்னஸ்லாம் வரல. இப்போதைக்கு நார்மல் டெம்பரேச்சரில் தான் இருக்குது. வெயிலும் இருக்குது, பட் அந்தளவுக்கு இல்லை, இப்போ குறைஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் பெஸ்ட் டைம்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் அண்ட் நவம்பர் தான் உங்களுக்கு பெஸ்ட் டைமாக இருக்கும். அது டிசம்பரும் ஜனவரி பார்த்தீங்கன்னா ரொம்ப கோல்டாக இருக்குமா, இங்கே ரொம்ப ஃபாகாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் துபாய் வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வின்டர் வந்து நான் சம்மர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். ஆனால் வின்டர் வந்து இதுதான் ஃபஸ்ட் இயர் வந்து நான் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை வின்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் அடுத்த வருஷம் வந்து அதை பற்றின வீடியோ போடுறேன். ஸோ இப்போது இந்த இயரில் நீங்கள் வரணும் அப்படின்னு பிளான் வச்சுருந்தீங்கன்னா அக்டோபர் அண்ட் நவம்பரில் வந்துட்டு போயிடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ரொம்ப குளிரும் இருக்காது உங்களுக்கு, நீங்கள் வெளியிலேயும் நல்லா சுற்றி பார்க்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ரொம்ப குளிர் வேணும் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணுறவங்க, கோல்டாக இருந்தாலும் எங்களுக்கு ஓகே அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணுறவங்க வந்து டிசம்பர் அண்ட் ஜான்வரியை சூஸ் பண்ணிக்கலாம். ஃபெப்ரவரி அண்ட் மார்ச் வரைக்கும் கூட இங்கே டெம்பரேச்சர் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த டைமில் கொஞ்சம் டிக்கெட்ஸ் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அது ஓகே அப்படின்னா நீங்கள் அந்த டைமை கூட நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு துபாயை பற்றி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும், வேறு ஏதாவது டவுட்ஸ் ஆர் கொஸ்டின்ஸ் இருந்தால் காமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.